ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல். டோன் விகாஸ் சேனலில் பார்க்குறது பாசிசி வீடியோஸ் ரெகுலேஷன் 2021க்குரிய சப்ஜெக்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு எலக்டிவ் வந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அண்ட் சாலிட் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட். இதான் வந்து அந்த சப்ஜெக்ட் நேம். சப்ஜெக்ட் கோடு வந்து CME 355. இதுதான் பார்க்க போகிறோம். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாசிசியின் MHSPE மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சாலிட் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட். வாட்ஸ்அப் சேனல் நேம் பாசிசி. இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோன விகாஸ். வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் குரூப் சாட்டுக்கு ஒரு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துருக்கிறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் CME 355 மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அண்ட் சாலிட் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட். இப்போ யூனிட் 1 யூனிட் 5 வரைக்கும் பார்க்கலாம். இப்போ பார்க்குறது எல்லாமே ஒரு ப்ரிடிக்ஷன் தான், இப்படி தான் கேட்பாங்கன்னு ஒரு ப்ரிடிக்ஷனை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் வந்து எழுத போகிறீங்க. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எழுதிட்டு இதே மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. ஒருவேளை இந்த மாதிரி செட்டப்பில் வரல அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இல்லைனா மெயிலில் வந்து அனுப்புங்க. அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த தடவை போடும்போது நம்ம அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ யூனிட் 1 பார்த்தோம் அப்படின்னா டைட்டில் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு மெட்டீரியல் ஹேண்ட்லிங். அதில் 3 டாப்பிக்காக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ் இன் மெட்டீரியல் ஹேண்ட்லிங். செகண்ட் வந்து அப்ஜெக்டிவ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இன் மெட்டீரியல் ஹேண்ட்லிங். இது வந்து ஒரு பார்ட், சரிங்களா? இது பார்ட் 1 வச்சுக்கலாம். அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட், செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ். செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்டில் வந்து இது வந்து ஜென்ரலாக 30 மார்க்கில் இதில் 8 மேலே கேட்கலாம். எப்படி செலக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். இது வந்து செகண்ட் பார்ட்டாக வச்சுக்கலாம். தேர்ட் பார்ட் வந்து கைட்லைன்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ், கான்செப்ட் ஆஃப் யூனிட் லோட். இதெல்லாம் மொத்தம் 3 பார்ட் டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த 3 பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் 2 பார்ட் நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். ஒன்று ஃபஸ்ட்டு தேர்டாக இருக்கலாம், ஃபஸ்ட் செகண்டாக இருக்கலாம், செகண்ட் தேர்டாக இருக்கலாம். இதெல்லாம் படிச்சுக்கங்க. இந்த 3 இதில் வந்து ஏதாச்சும் 2 கம்பல்சரி படிச்சுக்கங்க, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும். இது யூனிட் 1 பொறுத்த வரைக்கும். யூனிட் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுலேயும் வந்து 3 பார்ட்டை டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 பார்ட் அப்படின்றது யூனிட் 2 டைட்டில் இண்டஸ்ட்ரியல் வெஹிக்கிள்ஸ். இண்டஸ்ட்ரியல் வெஹிக்கிள்ஸ் இதில் இந்த டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வெஹிக்கிள் வந்து கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வெஹிக்கிள் சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கலாம். லிஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வெஹிக்கிள்லாம் இந்த எல்லா டைப் எழுதிடலாம். நீங்கள் இதுக்கு எல்லா டைப்பையும் நீங்கள் எழுதிடலாம். இதில் 2 மார்க் கேட்டால் 4 டைப் எழுதினா போதும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கொஸ்டினில் வந்து லிஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வெஹிக்கிள்ஸ் எக்ஸ்பிளைன் எனி 2ன்னு கேட்டாங்கன்னா இதில் ஏதாச்சும் 2-3 நல்லா படிச்சுக்கோங்க, அதை நீங்கள் எழுதி வச்சிடலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஹேண்ட் லிஃப்ட் ட்ரக்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதை பற்றி கண்டிப்பாக எழுதி ஆகணும். நீங்கள் ஜென்ரல் எல்லாத்தையும் பார்த்துட்டு போனீங்கன்னா எல்லாவோட பிரின்சிபலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வெஹிக்கிள் என்ன வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா ஹேண்ட் ட்ரக்ஸ், 2 வீல் ஹேண்ட் ட்ரக்ஸ், மல்டிபிள் வீல் ஹேண்ட் ட்ரக்ஸ், ஹேண்ட் லிஃப்ட் ட்ரக்ஸ், பவர் ட்ரக்ஸ், ஃபிக்ஸட் பிளாட்ஃபார்ம் ட்ரக், ஃபிக்ஸட் லிஃப்ட் ட்ரக், பேலட் லிஃப்ட் ட்ரக், வாக்கி ட்ரக், ஸ்டாடல் கேரியர்னு இத்தனை டைப் இருக்குது. இதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு 4 கம்பல்சரி நீங்கள் படிச்சுக்கங்க. மிச்சத்தை லைட்டாக வச்சு பார்த்துட்டு போங்க எப்படி தான் இருக்குன்னு. ஏன்னா கொஷினில் வந்து மேக்ஸிமம் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எனி 4 எனி 3 அது மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து செகண்ட் பார்ட்டில் ஃபோர்க் லிஃப்ட் ட்ரக், ஷார்ட்டாக வந்து FLT கொடுப்பாங்க. கொஷினில் FLTன்னு தான் இருக்கும். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் FLTயோட அட்டாச்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது. இதே மாதிரி FLT மாதிரி இன்னொரு டிராக்டர் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே ஹெவி லோடுக்காக யூஸ் ஆகும். முன்னாடி பார்த்தது வந்து ஹெவி லோடுன்னு தெரியல, இது வந்து ஃபுல்லாக ஹெவி லோட்ஸ். இந்த ஃபோர்க் லிஃப்ட் ட்ரக்கும் டிராக்டரும் ஹெவி லோட்ஸ். அப்போ லிஸ்ட் த வெஹிக்கிள்ஸ் யூஸ்டு ஃபார் ஹெவி லோட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபோர்க் லிஃப்ட் ட்ரக்கையும் டிராக்டரை பற்றி எழுதணும். அப்போ டிராக்டரில் என்னென்ன இருக்குது, இண்டஸ்ட்ரியல் டிராக்டர் இருக்குது. இந்த டிராக்டரில் வைக்க ட்ரெய்லர் என்னென்ன இருக்குன்றதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை எழுதணும். டயராம் நீட்டாக போட்டுக்கணும், சரிங்களா? அடுத்து தேர்ட் டாபிக் வந்து பார்த்தோம்னா செல்ஃப் ப்ரொப்பல்டு ட்ரக் அண்ட் ஃபோர்க் ட்ரக், ஆட்டோமேட்டட் கைடட் வெஹிக்கிள் தியரி. மொத்தம் நம்ம வந்து ஒரு 3 பார்ட்டு பார்த்துருக்கோம். இந்த 3ல் ஏதாச்சும் 2 நீங்கள் கம்பல்சரி படிக்கணும், சரிங்களா? இந்த 3ல் ஏதாச்சும் 2 பார்ட் நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். இதை படித்தா தான் நமக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் கம்பல்சரி படிச்சிருங்க. இதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்து யூனிட் 3 பார்த்தீங்கன்னா கன்வேயர்ஸ். ஸோ இந்த கன்வேயரில் ஒரு 3 பார்ட் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கன்வேயர்ஸ், ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கன்வேயர், டைப்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் பெல்ட் கன்வேயர்.
இதில் 3லேருந்து ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். 2 மார்க்லேயும் வரலாம், இல்லைனா 4 மார்க் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் இதுலேருந்து. அடுத்து வந்து செகண்ட் பார்ட்டில் ரோலர் கன்வேயர், ஹவுலேஜ் கன்வேயர், ஸ்க்ரூ கன்வேயர், பக்கெட் கன்வேயர், செயின் கன்வேயர், கேபிள் கன்வேயர். இந்த கன்வேயர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எல்லா கன்வேயரும் ஒரே மாதிரி பிரின்சிபலாக இருக்கும். சின்ன சின்ன இது மட்டும் மாறும். ரோலர் கன்வேயர் வேறு மாதிரி, ஹாலேஜ் ஸ்க்ரூ கன்வேயர்னால் ஸ்க்ரூ வச்சு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இது மட்டும் மாறுமே தவிர மேக்ஸிமம் கன்வேயரோட பிரின்சிபல் என்ன, ஒரு பொருளை இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு போனால் தான் கன்வேயர் பிரின்சிபல். ஸோ கன்வேயரை பொறுத்தவரைக்கும் ஈஸியாக நீங்கள் படிக்கலாம். சின்ன சின்ன சேஞ்ச் மட்டும் தான் இருக்கும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கினா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டயக்ராம் கம்பல்சரி நீங்கள் எல்லாம் பார்த்துக்கணும். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இது பார்ட் 2. அடுத்து பார்ட் 3ல கேட்கணும் அப்படின்னா நுமேட்டிக் அண்ட் ஹைட்ராலிக் கன்வேயர், கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் கன்வேயர் சிஸ்டம். மொத்தம் 3 பார்ட் கொடுத்துருக்கோம். இந்த 3ல் ஏதாச்சும் 2 நல்லா படிச்சுக்கோங்க. 2 பார்ட், இந்த 3 இதில் ஏதாச்சும் 2 பார்ட் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து யூனிட் 4. யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிலரி எக்யூப்மெண்ட் அண்ட் ஹாஸ்டிங் எக்யூப்மெண்ட். இதில் நம்ம ஒரு கொஷின் வந்து ஆக்சிலரி எக்யூப்மெண்ட்லேருந்து வந்துடும், இன்னொரு கொஷின் வந்து ஹாஸ்டிங் எக்யூப்மெண்ட்லேருந்து வரும். அப்போ இந்த ஆக்சிலரி எக்யூப்மெண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஹாப்பர்ஸ், கேட்ஸ், ஃபீடர்ஸ், சூட்ஸ், பொசிஷனர்ஸ், பால் டேபிள், வெயிட்டிங் அண்ட் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட், பைலட் லோடர்ஸ், அன்லோடர்ஸ். இது எல்லாமே வந்து ஆக்சிலரி எக்யூப்மெண்ட்டில் வரும். நீங்கள் எதெல்லாம் படிக்கிறீங்களோ அதை படிக்க எல்லாத்துக்கும் கம்பல்சரி அப்ளிகேஷன் படிக்கணும், அதோட அட்வான்டேஜ் படிக்கணும். சரிங்களா? அப்போ ஹோப்பர்ஸ் எடுத்திங்கன்னா ஹோப்பர் அட்வான்டேஜ் என்ன, ஹோப்பர்ஸ் எங்கே யூஸ் ஆகுது, எந்த மிஷினில் யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஆக்சிலரி எக்யூப்மெண்ட். ஹாய்ஸ்டிங் எக்யூப்மெண்ட் அதில் வந்தோம்னா செகண்ட் ஹாஃபில் ஹாய்ஸ்டிங் எக்யூப்மெண்ட், பார்ட்ஸ் ஆஃப் ஹாய்ஸ்டிங் எக்யூப்மெண்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், எதுக்கு யூஸ் ஆகுன்னு தெரியணும். அப்புறம் அது என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் யூஸ் ஆஃப் ஹாய்ஸ்ட் வந்துன்னா என்ன, அது வந்து எங்கே யூஸ் ஆகுது. அடுத்து டிஸ்கிரிப்ஷன் யூஸ் ஆஃப் ரோப்ஸ், டிஸ்கிரிப்ஷன் பர்பஸ் ஆஃப் கிரெயின் ஹூக்ஸ். கிரெயின் ஹூக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய ஹூக்காக இருக்கும். எதுக்கு அந்த கிரெயின் ஹூக் யூஸ் ஆகுது, என்ன டைப் ஆஃப் கிரெயின் ஹூக் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து எலிவேட்டர்ஸ்னால் என்ன, அதில் எலிவேட் டைப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கிரெயின்ஸ் தானே டைப் இருக்குது. அடுத்து டெரிக்ஸ் அண்ட் டைப்ஸ். எது நீங்கள் படித்தாலுமே கிரெயினோட டைப் படிக்கணும், கிரெயின்ஸோட டைப் படிக்கணும், எலிவேட்டரோட டைப் படிக்கணும், கிரெயின் டைப் படிக்கணும், டெரிக்ஸோட டைப் படிக்கணும். எல்லாத்தையும் டைப் படிச்சுக்கோங்க. எது படித்தாலும் டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டயக்ராம் மட்டும்தான் இந்த யூனிட்டில் உங்களை பாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 2 பார்ட் நம்ம பார்த்துருக்கோம். 2 பார்ட்டில் ஏதாச்சும் ஒரு பார்ட் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும், அதை பார்த்துக்கங்க. அடுத்து யூனிட் 5 லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம். யூனிட் 5ல் ஃபஸ்ட்டு பார்க்குறது பல்க் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் அண்ட் சிஸ்டம். ஸோ இந்த பல்க் ஹேண்ட்லிங் 2 பார்ட் 2 ஆஃப் டைப்பில் இருக்கும், ஃபஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப். ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆஃப் பல்க் சாலிட்ஸ், பல்க் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட், ரோபோட்டிக் ஹேண்ட்லிங், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அட் ஒர்க் பிளேஸ். இதுலேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி எதிர்பார்க்கலாம். இது இல்லாமல் ரோபோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் அண்ட் கிளாசிஃபிகேஷன், மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரோபோட், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரொபாட்டிக் மனிப்புலேட்டர்ஸ், ரோபோட் ஹேண்ட்லிங் அப்ளிகேஷன்ஸ். இதுலேருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த ரோபோட்லேருந்து நமக்கு பார்ட் சி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் மேலே ஆஃப் படிக்கிறத விட யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃப் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்ட் சி அட்டன் பண்ணலாம், பார்ட் பி அட்டன் பண்ணலாம். இதில் வந்து இந்த மனிப்புலேட்டரை பற்றி எதாவது பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம சொல்கிற எல்லாத்துலேயுமே வந்து ஒரு யூனிட்டில் 3 பார்ட் இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் 2 பார்ட் நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆஃப் நீங்கள் கம்பல்சரி படித்தாகணும். இது எல்லாமே வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் தான், எப்படி தான் கொஷின் இருக்குதுன்னு நினச்சி நம்ம போட்டிருக்கோம். இதே மாதிரி தான் வரும் அப்படின்னு நம்புவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.